ஜெகதீஸ்வரி ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டராக தேர்வாயிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஸ்வரி. நான் இப்போது ஜேசிஏ எடுத்திருக்கேன். என்னோட ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் 2017 வந்து சத்யா சார் அகாடமியில் வந்து சென்னையில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் நாங்கள் அம்மா அப்பா எல்லாருமே 2 பேருமே வந்து படிக்காதவங்க தான். அவ்வளோவா படித்தது கிடையாது 2 பேரும். பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாம தான் படிக்கல, நம்ம பொண்ணு படிக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், அது பெண் பிள்ளையாக அந்த என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி என்னை ரொம்ப கைட் பண்ணுவார். ஸோ நீ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் உட்காரணும், அதுவும் ஒரு நல்ல நேர்மையான ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு தெரிய வரும். எனக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் வரணும், அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும், அதுலேயும் நல்ல நேர்மையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் அப்பா வந்து என்னை 2017 போய் சென்னையில் சத்யா சார் அகாடமியில் சேர்த்து விட்டாங்க. நான் இப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ அவர் இல்லை. அவர் ஏதோ கொஞ்சம் நான் ஏதோ அவர் இதில் கொஞ்சம் நான் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோ டஃபஸ்ட் சிச்சுவேஷன் வந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதாவதுங்க, இவங்களை சேர்த்து விடும்போது அவங்க அப்பா வந்து சேர்த்து விட்டு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னுமே காதுக்குள்ளேயே ஒழிச்சிட்ருக்கு. என் பொண்ணு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற, அவள் என்றைக்காவது எப்படியாவது வாழ்க்கையில் மேலே கொண்டு வந்துடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக நாங்கள் எங்கள் முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் சார். தென் அவங்க உழைப்பு, எங்களுடைய முயற்சி, இந்த ரெண்டும் ஒரு புள்ளியில் சங்கமிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு நான் உறுதிமொழி கொடுத்தேன். இன்றைக்கி அது நனவாயிருக்கு. பட் இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பட் இங்கேயும் இருக்கார், உங்களை கூடயே இருக்கார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. நான் அப்பா அம்மா வந்து பூ கமிஷன் மண்டி வச்சு தான் நடத்திட்டுருக்காங்க. அப்பா இறந்துட்டாங்க. ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. அப்பா இருக்காங்க, அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் நைட்டில் எல்லாமே சிச்சுவேஷன் மாறும்போது, ஓவர் நைட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைம் அம்மா வந்து தனியாக இருந்தாங்க. இப்போ நானும் சென்னை போயிட்டேன்னா அம்மா கூட யாரும் இல்லை. அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. நான் அம்மா கூட யாரும் இல்லை, அதனால் நம்ம சென்னை போகிறதா வேணாமான்னு. ஆனால் எனக்கு நிறைய அம்மா அக்கா எல்லாருமே சொன்னாங்க, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படியோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த டைமில் அம்மா மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாங்க. அதனால் நான் போகலை. நான் இல்லை நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் போனேன்னா அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அப்புறம் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்துட்டா இங்கேருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. இன்னொன்று எங்களால் அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரக்கு ரொம்ப நாள் ரொம்ப மாதங்கள் ரொம்ப வருஷங்கள் கூட ஆச்சு, வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் சரி இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அம்மாவுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்க்கு யாரும் இல்லை, இனி நம்மளும் சேர்ந்து தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பப்போ அம்மாவுக்கு நான் ஹெல்ப்புக்கு இருப்போம். சரி அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம விடக்கூடாது, சரி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு டிஎன்பிஎஸ்சிலையுமே எனக்கு பெருசாக யாரையுமே தெரியாது, என்ன கைட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது எது படிக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஆக்சுவலி அப்பாவோட லாஸ் கூட நான் சார்கிட்ட கூட சொல்லலை. பட் சாருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. உடனே எனக்கு கால் பண்ணி ரொம்ப மனசு தேத்துனார். நீங்கள் மறுபடியும் படிக்கணும், நீங்கள் படிப்பை விடக்கூடாதுன்னு அப்போ ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சார் எப்போ பார்த்தாலுமே எப்படி படிக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இது மட்டும்தான் அவர் எதுவுமே எப்போவுமே கேட்பார். ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அகாடமியில் நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி
ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களோட பர்சனல் அதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இதையும் தேர்த்தி கொண்டு வர்றதுல வந்து அவர் எப்போ கேட்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அது நீங்கள் இப்படி விட்டுறக்கூடாது, நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு என்னை எப்படி எங்கள் அப்பா என்னை பூஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவரும் சொல்லுவார். சரி அப்படின்ட்டு நான் 2000 அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. கொரோனா டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. சரி, நாங்கள் 2 பேர் தான் பண்ணி ஆகணும். அதனால் நானும் அம்மாவும் தான் சேர்ந்து ஒரு பையனாக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பொண்ணாக இருந்து நான் பண்ண என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும். அந்த டைமில் என்னால் எல்லோரும் கொரோனா டைம் யூட்டிலைஸ் பண்ணி படித்தாங்க. பட் நான் படிக்க முடியல. அப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து நான் லைப்ரரியில் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு சார்கிட்ட சார் நம்ம போய் கைடன்ஸ் கேட்கலாம், நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், நம்ம கேட்கலாம் அப்படிங்கும்போது இப்போ சார் வந்து சொன்னார், நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் எது காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் ஒரு தடவை நம்மக்கிட்ட கொஞ்சம் கடிஞ்சு பேசுவார். அதுவுமே அவர் உரிமையோடு எடுத்து தான் பேசுவார். அப்போ வந்து சொன்னார், இல்லைங்க சார் சிச்சுவேஷன்ஸு அதனால் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்ட்டு மெயின்ஸ்க்கு வந்தேன். எனக்கு மெயின்ஸில் வந்து எனக்கு மெயின்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இனிஷியலாக வந்து 300க்கு வந்து என்னால் அட்டன் பண்ணவே முடியல. ஒரு 150 அட்டன் பண்ணுறதே எனக்கு அவ்வளோ ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பீடே வரவே கிடையாது. நான் பாதியில் எனக்கு ஸ்பீடு வரவே வராது. எனக்கு அந்த ஸ்பீடு எப்போவுமே பிரச்சனை. ஒன்று ஹேண்ட் ரைட்டிங், 2வது ஸ்பீடு எப்போவுமே எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இது இல்லை, நீங்கள் பிக்கப் பண்ணணுன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார். எப்படியும் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். அதில் இன்னொன்று மெயினாக சொல்லணுன்னா, நான் சந்தோஷ் சாரை பற்றி சொல்லணும். நான் என்னென்னா, சந்தோஷ் சாரோட கரெக்ஷன் மேபி அவங்கக்கிட்ட பேப்பர் போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும், மார்க்கே போட மாட்டாங்க. அவர் கரெக்ஷன் பண்ணுறக்கும் மற்ற ஸ்டாஃப்ஸ்கிட்ட போகும்போதும் நம்மளோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே 3 times அதிகமாக இருக்கும். 2 times கூட இல்லை, 3 times அதிகமாக இருக்கும். அப்போது நான் ஒரு தடவை வந்து என்னோடது பேப்பர் எப்போவுமே சார்ட்டு தான் போகும். ஆனால் ஒரு தடவை வந்து மாறி போச்சு. அப்போ மார்க் பயங்கரமாக இருந்தது, என்னடா இவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு. அப்போ போய் அவுதுங்க சந்தோஷ் சார் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துவார், வச்சு செஞ்சிருவார். அதில் வேற வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து சும்மா அப்படியே டிக் அடிச்சு மார்க் போட்டுருவாங்கன்னெல்லாம் எழுதுனா அவன் செத்தான். ஓகேலாம் கரெக்டாக பிடிச்சிடுவார். எப்படி இந்த வார்த்தை எப்படி இங்கே போடலாம், இப்படி வரக்கூடாது, இந்த பாயிண்ட் அங்கே வரணும். 2வது அவர் எல்லாம் ரிமார்க்ஸ்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் திருத்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனதை விட அவர் எழுதுனது அதிகமாக இருக்கும். அவ்வளோ ரிமார்க்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எங்கே சொல்லியிருக்காங்க, சார் தயவு செஞ்சு என் பேப்பர் சந்தோஷ் சாருக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க சார் அப்படின்னே கேட்டிருக்காங்க. ஏப்பா சார் ஒரு மார்க்கே போட மாட்டேங்கிறாரு, நாங்கள் டிமோட்டிவேட்டே ஆகிறோம். அது அந்த ஆஸ்பெக்டில். இன்னும் சில பேர் வந்து சார் என் பேப்பரை அவருக்கு மட்டுமே கொடுங்க. ஞாபகம் இருக்காங்க, நான் வந்து சார்கிட்ட வந்து பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் என்னோட பேப்பர் வேறவங்க கிட்ட போனதுக்கப்புறம் மார்க் ட்ரிபிள் ஆயிருந்தது. பட் நான் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ நாள் பார்க்காத மார்க் இங்கே பார்த்துருக்கோன்னு. பட் இருந்தாலும் எனக்கு சாரோட கரெக்ஷனில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் கரெக்ஷன் பண்ணும்போது மார்க் கம்மியாக இருக்கும்போது ஐயோ நம்ம இன்னும் படிக்கணுமோன்ட்டு இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணுன்னே நான் நிறைய அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இனிஷியல் ஸ்டேஜ்க்கு இருந்தப்போ விட அவரோட கரெக்ஷன் பார்த்து நிறைய என்னோட ரைட்டிங்ஸில் நிறைய எனக்கு சேஞ்சஸ் இருந்தது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சார்ட்டே கூட போய் சொன்னேன், சார் என்னோடது எப்போவுமே நீங்கள் சந்தோஷ் சார்ட்டே கொடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எனக்கு அவர் இந்த மெயின்ஸ் கரெக்ஷனில் எனக்கு சந்தோஷ் சாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணல, கொஞ்சம் லிபரலாக பண்ணியிருந்தாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் எனக்கு வந்து கொஞ்சம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் இல்லைன்னா என்னோட ரைட்டிங்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது. நான் நிறைய நான் ஃபேக்ட்ஸ்லாம் தேடி பார்த்தேன். என்னோடதில் இன்னொன்று சார் வந்து கொஷின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய எடுப்பார். நான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய எடுப்பார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸாம் டைமில். பிகாஸ் இப்போ நாங்கள்
கொடுத்துருவார். நாங்கள் படிச்சுட்டு வந்தது வேறு ஒன்றா இருக்கும், சார் கொடுக்குற கொஷின் வேறு மாதிரி இருக்கும், என்ன எழுதுறதுனே தெரியாது. அப்படி இருந்து நாங்கள் அப்படியே அதுலேயே நாங்கள் ஃபைன் டியூன் ஆனதுனால எங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமில் போனதுக்கப்புறம் வந்து அது உண்மையாலுமே ரொம்ப பெருசாக ஒரு இதாக தெரில. நம்ம கிளாஸில் போய் எப்போ உட்கார்றது எழுதுறது தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப தேங்க்ஸுங்க சார், நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து செட் பண்ணி கொடுத்ததுனால. பிகாஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்சுவலாக கொடுத்துருந்தாங்க, இல்லை புக்ஸில் வந்து கான்செப்ட் வைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெயின்ஸில் இந்த மாதிரி எழுதியிருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா புக்ஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா எழுதுவேன். ஏன்னா ஓப்பன் ஹேண்டட் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு பெருசாக எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பெருசாக தெரியாது, சாருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று சாரோட கரெக்ஷனில் சொல்லணும், நிறைய நம்ம என்ன தான் நீங்கள் எல்லாமே எழுதியிருந்தீங்கனாலும் அதில் இன்னும் என்ன இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணிக்கிங்களோ அதை கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்ரி கொஷின்லேயும் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தீங்கனாலும் அதில் எழுதியிருப்பார். ஸோ அதுலேயே நம்மளுக்கு நிறைய நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா நீங்கள் தேடவே தேவையில்லை, அவரே எழுதியிருப்பார். நம்ம அதை வச்சே நெக்ஸ்ட் டைம் அந்த கொஷின்ஸ்க்கு இன்னும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாங்கிறதே இருக்கும். சார் நம்மளை விட நம்ம பேப்பரில் அவர் தான் நிறைய எழுதியிருப்பார், அந்த மாதிரி நிறைய எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். பிகாஸ் இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. அண்டு இன்னொன்று மெயினாக சொல்லணும் அப்படின்னா அவங்க எங்கள் மாமா, பெரிய மாமா, அம்மாவோட அண்ணா. இவர் வந்து ஒரு எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அண்டு ரிட்டையர்டு கார்ப்பரேஷன் பேங்க் மேனேஜர். அப்பாவோட லாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நிற்கும்போது ஃபேமிலி சைடும் சரி, என்னோடய கெரியர் படிப்புலேயும் சரி, அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி இருந்தவங்க தான் எங்கள் மாமா. எல்லா விதத்துலேயும் அப்பா எப்படி எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எனக்கும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை வந்துடுவா, ஒன்றும் பயப்படாத, நீயும் தைரியமாக இரு அப்படின்னு எல்லா சுச்சுவேஷன்லேயும் எங்களுக்கு நின்னாங்க. அண்டு என் ஹஸ்பண்ட் இவங்க. நான் மெயின்ஸ் நான் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஏஜ் வேறு போயிட்டுருக்கு, பொண்ணு வேறு, எல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, வீட்டுக்காரரும் இல்லை, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது. ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போது கூட எங்கள் அம்மா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. என்னைக்கு அப்பா இல்லை அப்படிங்கும்போது அதுலேருந்து அவளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், சப்போர்ட்டாக இருந்தவர் இல்லை, இனி நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்தது, நான் நிறைய எதுவும் சொல்ல விரும்பலை. அந்த டைம்லலாம் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு எனக்காக அம்மா நின்னாங்க. நான் இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் யாருமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோஞ்சு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு அந்த விதத்தில் நான் ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் மாமா, அம்மாலாம் இருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன், அவள் வந்துடுவா, எப்படியும் படிச்சுக்குவா, நீ கடைக்கும் வர்றா, எப்படி அதெல்லாம் பார்த்துக்குவா, அவள் படிப்பா அப்படின்னு என்னை ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் அதே மாதிரி சரி ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னோனையும் அப்போ கூட எங்கள் அம்மாட்ட நான் கேட்டது என்னென்னா, அம்மா மெயின்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாமான்னொன்னே எங்கள் அம்மா அதுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல அலைன்ஸ் வந்துருச்சு, அதை மிஸ் பண்ணவும் முடியல. நான் கேட்டேன் அப்படிங்கிறக்காக எங்கள் அம்மா அதை கொஞ்சம் வந்து ஒத்தி வச்சாங்க. அதுக்கு எங்கள் மாமாவும் ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னா மெயின்ஸ் முடித்து எழுதிட்டு வரேன், நெக்ஸ்ட்டு இமீடியட் டே அடுத்த நாளே வந்து இவர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. மெயின்ஸ் இன்னைக்கு எழுதி முடிக்கிறேன்னா நாளைக்கு வந்து இவங்க பார்த்து வந்து இது பண்ணி. நான் ஏன் இவரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு எல்லா விதத்துலேயும் நான் பிளெஸ்ஸிங்னு தான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிறந்த வீட்லேயும் எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, புகுந்த வீட்லேயும் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டும் சரி, மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் ஏதாவது தோஞ்சு உட்காந்தா கூட இல்லை உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க.
இன்னொன்று நான் சத்யா சார் இன்னொரு விஷயத்தில் சொல்லணும். இப்போ சரி ஓகேம்மா, நீ வந்து இப்போ வந்துட்ட, மறுபடியும் நீ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். இது உன்னோட டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் இது கிடையாது. இன்னும் நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்கும்போது நான் வந்து இப்போ மறுபடியும் நீ எக்ஸாம் எழுதுங்கும்போது நான் ப்ரிலிம்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சார் என்னன்னாரு, அந்த ரிஸ்க்கெல்லாம் இனிமேல் நீங்கள் எடுக்காதீங்க, வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா சார் இருக்கிறாங்க இங்கிலீஷ் கிளாஸில் வந்து சார் வந்து நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணப்போ கொஞ்சம் அந்த கிராமரு சில இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சாரு ரொம்ப ஜோவியலாக கொண்டுட்டு போகிறாரு, ரொம்ப ஈஸியாக. அவர் நிஜமாலுமே நம்ம ஏன் அவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்து படித்தோமே, இப்போ இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இவ்வளோ ஈஸியாக படிக்கிறோம் அப்படிங்கும்போது அதனால தான் சார் என்னை சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இதை நான் முன்னையே பண்ணியிருந்தேன்னா இப்போ, ஏன்னா நான் சார் வந்து இல்லை நீங்கள் வரணும், வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு வர சொன்னார். அது இதனால தான் அவர் சொன்னாரா அப்படிங்கிறதும் இப்போ தான் புரியுது. ரொம்ப தேங்க்ஸுங்க சார் உங்களுக்கும். இதுதான் எனக்கு இவ்வளோதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் வந்து என் பொண்ணை கொண்டு போய் சென்னையில் சேர்த்தும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் போனேங்க. போகும்போது அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என் பொண்ணை வந்து நீங்கள் அரசு அதிகாரியாக ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரும்போது நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வெளியே வந்தோங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் சூழ்நிலை மாறிடுச்சு. இருந்தாலும் என் பொண்ணு இந்த பதவிக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சத்யா அகாடமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேங்க. அவள் இன்னும் அதிகாரியாகி ஒரு பச்சை இங்கில் அவள் கையெழுத்து போடணுங்க. அதுதான் என்னோட ஆசை. அந்த ஆசையை என் பொண்ணு நிறைவேற்றுவா. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேங்க. கண்டிப்பாக என் பொண்ணு நிறைவேற்றுவா. அதிகாரியாக வந்தாலும் அவள் வந்து அதிகாரப்பூர்வமாக நேர்மையாக நம்பிக்கையோடு அவள் செயல்படணுங்க. அதுதான் என்னோட ஆசையும், என்னோட கணவரோட ஆசையும், எங்கள் அண்ணாரோட ஆசையும் அதுதாங்க. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்கள் கூட இல்லைன்னா நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுங்க. இதுக்கு எல்லாம் காரணம் எங்கள் அண்ணன். இதில் இன்னொரு சப்போர்ட்டிவும் இருக்குது. எங்கள் பெரிய மருமகனும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாருங்க. அவர் மூலியமாக நாங்கள் 3 பேரும் சப்போர்ட்டிவாக இன்றைக்கி என் பொண்ணை வந்து நான் இன்றைக்கி அரசு அதிகாரியாக ஆக்கியிருக்கிறேங்க. இந்த சத்யா அகாடமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சத்யா அகாடமி உடைய சத்யா சாருக்கு உண்மையிலேயே எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் அது மிகையாக இருக்காது. ஏன்னா ஈரோட்டில் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி 10 வருடங்களாக தொடர்ந்து ஒரு மனிதர் நடத்துகிறார் என்றால் அது பணத்துக்காக அல்ல. நமது ஈரோட்டில் உள்ள மக்கள், கிராமப்புற மக்கள் எல்லாரும், குறிப்பாக பெண்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆர்வத்தோடு இந்த இயக்கத்தை, இந்த கல்வி இயக்கத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனது தங்கை மகள், அவளுக்கு சாட்டை எங்கள் மச்சான் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது சொன்னார். அப்போ நான் கூட சொன்னேன், இத்தனைக்கும் நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக தான் இருந்தேன். நான் சொன்னேன், என் மாப்பிள்ளை இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் மெட்ராஸில் விட்றீங்களே, இது அவளுக்கு MBA முடிச்சுட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட, இல்லைங்க மாப்பிள்ளை, நான் வந்து கண்டிப்பாக என் பொண்ணை வந்து ஒரு அரசு அதிகாரியாக தான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு படிப்பறிவு இல்லாதவர் கூட அவ்வளோ வேகமாக சொன்னார். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி அந்த மாதிரி, பொண்ணுக்கு வயசு அதிகமாகிடுச்சுன்னா சிரமம், கல்யாணம் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அது அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. என்னானாலும் என் பொண்ணு வந்து வந்துடுவா அப்படின்னு முழு நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு அவர் இப்போ இந்த நல்ல நேரத்தில் அவர் இல்லை. ஏனையோ அவருடைய கனவை வந்து பொண்ணு நிறைவேற்றிட்டார். சத்யா, இதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு பக்கபலமாக இருந்து சகோதரியினுடைய குடும்பத்திற்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் வந்துட்டு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய அவங்க சாதிப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் அவங்க பல உயரங்கள் அவங்க தொட வேண்டியது இருக்குது. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா.
வெற்றிக் கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை